சூடுபிடித்துள்ள கரூர் வழக்கில் சாட்சியங்களை விசாரித்த நிலையில் சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 வாரங்களாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் முதல் கட்ட விசாரணையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றும் 2ஆம் கட்ட விசாரணையில் அப்பகுதி பொதுமக்கள், கடை உரிமையாளர், வீடியோகிராபர் உள்ளிட்ட 4 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. சம்பவம் நடந்து 34 நாட்கள் கழித்து முதன்முறையாக சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடமான வேலுச்சாமிபுரம் பகுதியில் கேமரா, 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி கொண்டு குற்றம் நடந்த இடத்தில் அளவீடு செய்யும் பணியை தொடங்கி இருக்கின்றனர். இந்த லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவியானது குற்றம் நடந்த இடத்தையும் நேரத்தையும் துல்லியமாக கணக்கிடும் என கூறப்படுகிறது.